Hello students, welcome to Crossby Learning. In the video, என்ன பார்க்க போறோம் அப்படினா nomenclature பத்தி பார்க்க போறோம். Nomenclature, binomial nomenclature, systematics அப்படினா என்னன்னு பார்க்கலாம். சோ கண்டிப்பா நீட்ல வந்து கேட்கக்கூடிய क्वेश्चन இந்த டாபிக்கே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். the living world ஈஸியா நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும். சோ இத எனக்கு கவனமா பாருங்க. nomenclature அப்படினா நேமிங், ஒரு ஆர்கானிசம் நேமிங் பண்றது. சோ எதுக்கு நேமிங் பண்ணணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற ஒரு அனிமலை இப்போ எடுத்துக்கிறோமே, இப்போ மங்கின்னு சொல்கிறோம், அந்த அனிமலை வந்து ஒவ்வொரு இடத்துல சொல்லும் போது இட் வில் பி வேரி. ஸோ எல்லாருனாலையும் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு நேமாக இருக்கணும். ஸோ இந்த நேமை சொன்னால் வேர்ல்டு வைடில் எல்லாத்துக்குமே வந்து தெரியணும். ஸோ அப்படி ஒரு நேமிங் பண்ணுறது தான் வந்து நாமன்க்ளேச்சர். இதை வந்து நம்ம நார்மலாக வந்து நேமிங் பண்ண முடியாது. சில க்ரைட்டீரியாஸ் இருக்குது. ஃபார் இஃப் இட் இஸ் அன் பிளான்ட்டாக இருக்குது அப்படின்னா, பிளான்ட்னா ஐசிபிஎன்னை ரெஃபர் பண்ணி தான் நம்ம வைக்கணும். ஐசிபிஎன்னா இன்டர்நேஷ்னல் கோட் ஃபார் பொட்டானிக்கல் நாமன்க்ளேச்சர். ஸோ இதில் கொடுத்துருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் க்ரைட்டீரியாஸ் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து அதுக்கு நேமிங் பண்ணணும். இது வந்து ஒரு அனிமலாக இருந்துச்சு அப்படின்னா ICZN இருக்கக்கூடிய க்ரைட்டீரியாஸை பேஸ் பண்ணி நேமிங் பண்ணுவேன். ICZN அப்படின்னா இன்டர்நேஷ்னல் கோட் ஃபார் ஜுவாலஜிக்கல் நாமன்க்ளேச்சர். பைனாமியல் நாமன்க்ளேச்சர்னா என்னன்னு பார்க்கலாம். பைனாமியல் நாமன்க்ளேச்சர் அந்த வேர்ட்லேயே வந்து ஆன்சர் இருக்குது. பை மீன்ஸ் டூ, நாமியல் அப்படின்னா நேம், நாமன்க்ளேச்சர் அப்படின்னா நேமிங். ஸோ ஒரு ஆர்கானிசம்க்கு 2 வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நேமிங் பண்ணுறது தான் வந்து பைனாமியல் நாமன்க்ளேச்சர். ஸோ இந்த கான்செப்டை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, கேரலோஸ் லின்னேயஸ். எந்த வருஷம்னா 1751. ஸோ இவர் வந்து பிளான்ட்ஸையும் சரி அனிமல்ஸையும் சரி, அவங்க நாமன்க்ளேச்சர் பண்ணப்பட்ட பிளான்ட்ஸையும் அனிமல்ஸையும் ஒவ்வொரு செப்பரேட் புக்கில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, எழுதியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிஸ்டமா நேச்சுரே, அந்த புக்கில் வந்து ஃபுல்லாக நாமன்க்ளேச்சர் பண்ணப்பட்ட அனிமல்ஸை வந்து எழுதியிருக்காங்க. எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா 1758. இதே வந்து ஸ்பீஷீஸ் பிளானட்டேரியம் அப்படின்ற புக்கு வந்து மெயின்லி ஃபார் பிளான்ஸ். ஸோ அதில் வந்து நாமன்க்ளேச்சர் பண்ண பிளான்ஸை பற்றி எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து அதில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் ஆல்ரெடி வந்து அந்த டேர்ம்லேயே சொல்லியிருக்கேன். பைனாமியல் நாமன்க்ளேச்சர்னா 2 வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஆர்கானிசம்க்கு நேமிங் பண்ணுறது. ஸோ அந்த ஆர்கானிசமில் 2 காம்போனன்ட்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு காம்போனன்ட் வந்து எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா ஜெனரிக் நேம். ஜெனரிக் நேம்னா இட்ஸ் நத்திங் பட் ஜீனஸ். செகண்ட் ஒன்று வந்து ஸ்பெசிஃபிக் நேம், அது வந்து ஸ்பீஷீஸை வந்து இண்டிகேட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேங்கோவை எடுத்துக்கலாம். ஸோ மேங்கோவோட சயின்டிஃபிக் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்னிஃபெரா இண்டிகா. ஸோ இந்த மேக்னிஃபெரா வந்து எதை இண்டிகேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெனரிக் நேம், இட்ஸ் நத்திங் பட் ஜீனஸ். ஸோ இண்டிகா அதை வந்து எதை இண்டிகேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீஷீஸ் நேம். ஆல்ரெடி வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பைனாமியல் நாமன்க்ளேச்சர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சர்டைன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நான் வந்து இப்போ மேக்னிஃபெரா இண்டிகா அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த நேம் வந்து எந்த லாங்குவேஜை வந்து சேர்ந்ததாக இருக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் லாட்டினில் தான் பேஸ் பண்ணியிருக்கும். சில ஆர்கானிசம்ஸ் தான் வந்து க்ரீக்கில் இருக்கும். அதாவது இருக்கணும்னு சொல்லலை, இருக்குது. மேக்ஸிமம் வந்து லாட்டினில் இருக்குது. சில ஆர்கானிசம்ஸ் வந்து க்ரீக்லேருந்து டிரைவ் ஆகிருக்கு. அது மாதிரி ஃபர்ஸ்ட் நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கேன், மேக்னிஃபெரா வந்து ஜீனஸை இண்டிகேட் பண்ணக்கூடியது, இண்டிகா அப்படின்றத வந்து ஸ்பீஷீஸை இண்டிகேட் பண்ணக்கூடியது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் வேர்ட் வந்து கண்டிப்பாக ஜீனஸை தான் இண்டிகேட் பண்ணணும். செகண்ட் வேர்ட் ஸ்பீஷீஸை வந்து இண்டிகேட் பண்ணணும். ஸோ ஜீனஸ் வந்து கண்டிப்பாக கேபிட்டல் லெட்டரில் தான் இருக்கணும், இட் ஷுட் பி கேபிட்டலைஸ்டு. அண்ட் செகண்ட் ஒன் ஸ்பீஷீஸ் வந்து ஸ்மால் லெட்டரில் தான் இருக்கணும். அது மாதிரி இப்போ இதை டைப் பண்ணி ஒரு புக்கில் இருக்கோ அப்படின்னா இட் ஷுட் பி இன் இட்டலைஸ்டு ஃபார்ம், அதில் தான் இருக்கணும். ஸோ நம்ம இப்போ ஹேண்ட் ரிட்டன் காப்பியில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது ஸ்பீஷீஸையும் ஜீனஸையும் செப்பரேட்டாக அண்டர்லைன் பண்ணணும், ஒரே லைனாக இருக்கக்கூடாது. இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஸ்டமேட்டிக். சிஸ்டமேட்டிக் அப்படின்றது என்ன அப்படின்னா சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆர்கானிசம். ஸோ இந்த சிஸ்டமேட்டிக்ன்றது ஒரு லாட்டின் வேர்ட்லேருந்து டிரைவ் ஆனது. ஸோ அந்த லாட்டின் வேர்ட் வந்து சிஸ்டமா. ஸோ அதுக்கு மீனிங் தான் வந்து சொல்லியிருக்கேன், சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆர்கானிசம். ஸோ இதை வந்து லின்னேயஸ் வந்து அவங்க ஒரு புக் டைட்டிலே வச்சுருக்காங்க, சிஸ்டமா நேச்சுரே அப்படின்னு. அண்ட் இதை வந்து இதில் என்னென்னலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம டாக்ஸானமிலே பார்த்துருக்கோம், கிளாசிஃபிகேஷன், ஐடென்டிஃபிகேஷன், நாமன்க்ளேச்சர் இதெல்லாம் வரும் இல்லையா, கேரக்டரைசேஷன் அந்த மாதிரி. அதே மாதிரி இதில் என்னென்னலாம் வந்து கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன், நாமன்க்ளேச்சர், கிளாசிஃபிகேஷன். ஸோ இந்த சிஸ்டமேட்டிக்ஸ் வந்து
எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கிவ்ஸ் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆர்கானிசம். ஸோ லைக் ஒரு ஆர்கானிசம் இருக்குன்னா அதோட எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப், ஸோ அது வந்து எந்த இதுலேருந்து எப்படி வந்தது, ஸோ அதோட த்ரூ அவுட் அந்த ஹிஸ்ட்ரியெலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதை கார்லேட் பண்ணி கொடுக்கக்கூடியது தான் வந்து இந்த சிஸ்டமேட்டிக். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.